டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி டெட்டு டிஆர்பி மேக்ஸுக்கு தேவையான டாபிக்ஸில் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியியல். ஸோ நம்ம 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பில் வர புள்ளியியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதில் இருக்கிற ஒரு 3 டாபிக் தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைய நிலைப்போக்கு அளவைகள், மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மைய நிலைப்போக்கு அளவுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டாபிக் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா கொடுக்குறான்னு வச்சிங்களேன், அளவுகள் கொடுக்குறேன்னா அதோட கூட்டு சராசரி, அரித்மெட்டிக் மீன் இங்கிலீஷில், அதுக்கு அடுத்தது இடைநிலை மீடியன், அப்புறம் முகடு மோடு. சரிங்களா? இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் 2 டாபிக் இருக்குது, நல்லா புரிஞ்சுங்க. இந்த 3த்துலையுமே குரூப்டு அன்குரூப்டு, நல்லா புரிஞ்சுங்க. குரூப்டு அன்குரூப்டு, அதாவது துவக்கப்பட்டது துவக்கப்படாதது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம துவக்கப்படாதது அன்குரூப்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அது முதல்ல பார்த்துட்டு அப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம குரூப்டை பற்றி பார்க்கலாம். இப்போ அன்குரூப்டில் இது 3 கூட்டு சராசரி எப்படி கண்டுபிடிக்கிறது, இடைநிலை எப்படி கண்டுபிடித்து, முகடு எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கூட்டு சராசரி. ஸோ கூட்டு சராசரி அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், சம்மேஷன் x/n. அதாவது கொடுத்துருக்கிற அளவுகள் அனைத்தையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரால் வகுத்தணும், அவ்வளோதான். ஸோ அதுதான் நமக்கு ஃபார்முலா. இங்கே பாருங்கள், இப்போ டைரெக்டாக சம் போயிடலாம் பாருங்கள். ஒரு தேர்வில் 10 மாணவர்கள் வந்து பெற்ற மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. 15, 75, 33, 67, 76, 54, 39, 12, 78, 11 எனில் இதன் கூட்டு சராசரியை காண்க. சரிங்களா? ஸோ இங்கிலீஷில் வந்து மீன் இல்லை ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிள். மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குது அப்படின்னா n வந்து 10. ரைட்டா? இப்போ ஒன்றும் இல்லை, இந்த 10 நம்பரையும் கூட்டிங்கம்மா, அவ்வளோதான். வந்து பாருங்கள், 10 நம்பரையும் அப்படியே கூட்டியிருக்காங்க பாருங்கள். கூட்டி 10 வகுக்கணும், அவ்வளோதான். நமக்கு ஃபார்முலா வந்து சம்மேஷன் x/n. இந்த மாதிரி போட்டிருக்கல, இந்த சிம்பிள் வந்து சம்மேஷன் சொல்லுவோம். சம்மேஷன்னா கூட்டுத்தொகை அப்படின்னு அர்த்தம். அந்த கொடுத்துருக்கிற மதிப்புகளோட கூட்டுத்தொகை என்ன அப்படின்னா 460. 460 என்ன பண்ணோம், 10 வகுக்கிறோம். வகுக்கும்போது இந்த ஒரு 0 அடிச்சிட்டோம்னா ஆன்சர் வந்து 46. இதான் கூட்டு சராசரி. ஓகேங்களா? கூட்டு சராசரி. அடுத்தது பாருங்கள், அடுத்த சம் பாருங்கள். இப்போ வந்து 9, 6, 5, 9, 6, 7, 8, 5 மற்றும் எக்ஸ், மொத்தம் 6 நம்பர் எக்ஸோட சேர்த்து சராசரி கொடுத்துட்டாங்க. அதாவது மீன் சராசரி வந்து 8ன்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இந்த எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா, அதாவது இந்த கூட்டு சராசரி எக்ஸ் பார்னு சொல்லுவோம். அதாவது சம்மேஷன் x/n. இதில் ஆன்சரை கொடுத்துட்டாங்க. அப்போ ஆன்சரை சப்ஸ்டிட் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி இந்த எண்கள் எல்லாத்தையும் கூட்டிங்க. இங்கே பாருங்கள், இப்போது ஒரு பக்கம் சம்மேஷன் x/n ஃபார்முலா, ஒரு பக்கம் 8. சரிங்களா? இப்போ இந்த சம்மேஷன் x/n எல்லாத்தையும் கூட்டுங்க பார்க்கலாம். கொடுத்துருக்கிற எண்கள் எல்லாத்தையும் கூட்டணுன்னா இப்போ முதல் இந்த 5 நம்பரை கூட்டுங்க. 15, 20, 28, 35 ப்ளஸ் இந்த எக்ஸையும் கூட்டுங்க. அப்போ 35 ப்ளஸ் எக்ஸ் போட்டிருக்காங்களா பை 6. ஏன்னா மொத்த எண்கள் வந்து 6. அப்போ எப்படி எழுதலாம் பாருங்கள், 35 ப்ளஸ் எக்ஸு பை 6 ஈக்குவல் டு 8. சரிங்களா? அப்போ 35 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 8 6 குறுக்கு பெருக்கு பண்ணிங்கன்னா 8 48. எனக்கு எக்ஸ் தான் வேணும் இல்லையா? அப்போ 48 மைனஸ் 35 கழிச்சிங்கன்னா 48ல் 35 போச்சுன்னா 13. அப்போ அந்த 6வது நம்பர் எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அது வந்து 13 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? முதல்ல பார்த்தது எண்களை கொடுத்தது கூட்டு சராசரி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது கூட்டு சராசரி கொடுத்துட்டு எண்களில் ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் நம்பர், அதாவது விடுபட்ட ஒரு எண்ணை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்றுமே இல்லை, ஈஸியாக அந்த டேர்ம் மட்டும் நிறுத்திட்டு மீதியெல்லாம் அந்த சைடு கொண்டு போக வேண்டியதான். அடுத்தது, ஒரு வகுப்பில் உள்ள 10 மாணவர்களின் சராசரி உயரம் 166 சென்டிமீட்டர். அப்போது சராசரி கொடுத்துட்டாங்க, எக்ஸ் பார் வந்து 166. சரியா? அதேமாதிரி மாணவர்கள் வந்து 10 பேர் கொடுத்துட்டாங்க. அப்போ n 10ன்னு கொடுத்துட்டாங்க. தகவலை சரிபார்க்கும்போது ஒரு மதிப்பு 150 சென்டிமீட்டருக்கு பதிலாக 160 சென்டிமீட்டர் என்று குறிப்பிடப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது எனில் சரியான சராசரி என்னன்னு கேட்குறாங்க. அதாவது அந்த 10 மாணவர்களுடைய உயரம் இருக்கு இல்லையா, அதில் எல்லாமே என்ட்ரி பண்ணும்போது ஒரு நம்பர் மட்டும் தப்பாக என்ட்ரி பண்ணிட்டாங்க. 150 சென்டிமீட்டருக்கு பதிலாக 160ன்னு போட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ நம்ம 160 என்ன பண்ணோம், எடுத்துகிட்டு அதுக்கு மேலே அந்த 150 சேர்க்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. பாருங்களேன், இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு 166. சரிங்களா? எக்ஸ் பாருக்கு என்ன ஃபார்முலா, சம்மேஷன் x/n ஈக்குவல் டு 166. கரெக்டுங்களா? n தான் நமக்கு தெரியும் இல்லையா, n வந்து 10. இந்த 10 குறுக்கு பெருக்கு பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், அப்போ சம்மேஷன் x ஈக்குவல்னா வரும் 1660ன்னு வந்துடும். கரெக்டுங்களா? இந்த 1660ன்றது என்ன அப்படின்னா அந்த 10 மாணவர்களுடைய உயரங்களுடைய கூடுதல். 10 மாணவர்களுடைய உயரங்களின் கூடுதல் வந்து என்னது, 1660. இதில் யாருடைய கூடுதலை கழிக்க போகிறோம் அப்படின்னா 160 சென்டிமீட்டர்னு கொடுத்து நம்ம வந்து தப்பாக என்ட்ரி பண்ணிட்டல, அந்த 160 கழிங்க. 160 வந்து என்ன பண்ணலாம், கழிச்சிட்டா
500ன்னு வரும். அதான் கூட இந்த 150 கூட்டுங்க. சரி, ஏன்னா அந்த 160 தப்பானதை கழிச்சிட்டு கரெக்டானதை கூட்டிக்கிறோம். அப்போது 1500 கூட ஒரு 150 கூட்டுங்க. கூட்டினா 1650ன்னு வரும். இதான் கரெக்டான கூடுதல். இந்த 1650 இந்த 10ஆல் வகுங்க. வகுத்துறீங்கன்னா கேன்சல் பண்ணால் 165ன்னு வரும். அப்போ 165 தான் வந்து சராசரி. ஃபஸ்ட்டு 166ன்னு வந்தது இல்லையா, இப்போது 165 தான் சராசரி. அதுதான் நம்ம இங்கே போட்டிருப்பாங்க. ஸோ சராசரி வந்து 165. இதோட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டு சராசரி வந்து பார்த்திங்கன்னா அன்குரூப்டு, அது தொகுக்கப்படாததுக்கு பார்த்துட்டோம். சரிங்களா, அடுத்தது தொகுக்கப்பட்டதுக்கான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அடுத்தது வந்து மீடியன், அதாவது இடைநிலை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி மோடு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை மீடியன் பார்க்க போகிறோம். சரியா, தொகுக்கப்படாத விவரங்களுக்கு மீடியன். ஏற்கனவே நம்ம வந்து இப்போ தான் நம்ம கூட்டு சராசரி பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது மீடியன் பார்த்துட்டு அப்புறம் மோடு அதாவது முகடு பார்க்கலாம். சரி, அதாவது மையநிலை போக்கு அளவுலேருந்து இடைநிலை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளானது தான், ரொம்ப சிம்பிள். அதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கப்போ, இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா இதோட நடு உறுப்பு தான் மீடியன்றது, அதாவது இடைநிலைன்றது நடு உறுப்பு. ஸோ இந்த நடு உறுப்பு எப்படி கண்டுபிடிக்கணும், முதல்ல இதை வந்து கொடுத்துருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஏறு வரிசையில் எழுதிடணும், இல்லை இறங்கு வரிசையில் எழுதி எப்படி வேணாலும் எழுதலாம். ஏறு வரிசை இறங்கு வரிசை, அதில் நடுவில் சென்டரில் என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும், அவ்வளோதான். 39, அதுதான் வந்து இடைநிலைன்றது. இதுதான் தொகுக்கப்படாததுக்கான இடைநிலை. ஸோ இப்போ நம்ம சமுக்கு போயிடலாம். பாருங்கள் 17, 15, 9, 13, 21, 7, 30 ஆகியவற்றின் இடைநிலை காண்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொடுத்துருக்கிற எண்களை வந்து ஏறு வரிசையில் எழுதிக்கிறோம். முதல்ல 7, 9, 13. ரொம்ப சிம்பிள். இதில் சென்டரில் என்ன நம்பர் வருதுன்னு பாருங்கள். 15 தான் நடு உறுப்பு, அவ்வளோதான். ஓகேங்களா, அப்போ 15 வந்து பார்த்திங்கன்னா அதான் வந்து இடைநிலை. சரி, இதை எப்படி ஃபார்முலா மெத்தடில் எப்படி போடலாம் அப்படின்னா, மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள், 7 இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலாவில் போடுங்க, 7 + 1/2. அப்படின்னா வரும் 8/2ன்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து 4. அப்போ 4வது உறுப்பு, 4 ஆன்சர் இல்லை, 4வது உறுப்பு. அப்போ 4வது உறுப்புன்றதுன்னு 15. நம்ம அதை தான் ஈஸியாக சிம்பிளாக சொல்லிட்டோம். நம்ம ஷார்ட்கட்டில் சொல்லும்போது அந்த மிடில் சென்டரில் என்ன நம்பர் இருக்கோ அதான் வந்து இடைநிலை அப்படின்றது. சரிங்களா, சரி. ஒருவேளை சென்டரில் வந்து இப்போ 2 நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரர் எடுத்த ஓட்டங்கள் பின்வருமாறு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 13, 28, 61, 70, 4, 11, 33, 0, 71, 92 இடைநிலை. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 10 எண்கள் 10 இது கொடுத்துருக்காங்க. இதை முதல்ல ஏறு வரிசையில் எழுதிடுங்க. எழுதியாச்சுங்களா, இந்த ஏறு வரிசையில் எழுதியாச்சு. இப்போ இங்கே பாருங்களேன், இந்த கடைசியில் 4 நம்பர் தள்ளிடுங்க. அடுத்து 4 நம்பர் இந்த பக்கம் தள்ளிடுங்க. அப்போ சென்டரில் வந்து நமக்கு 2 நம்பர் வருது பாருங்கள், 28, 33. இந்த மாதிரி 2 நம்பர் வந்தால் என்ன பண்ணலாம்னா, ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுத்துக்கணும், அவ்வளோதான். ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுத்து 28, 33 கூட்டினா 61, 61 2ஆல் வகுத்தா 30.5. அதுதான் இடைநிலை. அதாவது இடையில் வந்து 2 டேர்மாக வந்துச்சுன்னா, 2 உறுப்புகளாக வந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுத்துக்கணும். இடையில் ஒரு உறுப்பு வந்துச்சுன்னா சென்டரில் நடு உறுப்பு, அதுதான் இடைநிலை. அவ்வளோதான். இடைநிலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு எதுவுமே இந்த 2 சம் பார்த்தா போதும், அவ்வளோதான். 2 மாடல் தான் இதில். அதாவது ஒற்றைப்படை இலக்கங்கள் எண்ணிக்கையில் வந்துச்சுன்னா அப்போ அந்த சென்ட்ரல் நம்பர் எழுதிக்கும். இரட்டைப்படை எண்ணிக்கையில் வந்துச்சுன்னா அது சென்டரில் 2 நம்பர் வரும் நடுவில், அது ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுத்துக்கணும். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மோடு. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம், மீன் பார்த்துட்டோம். அடுத்தது மீடியன் பார்த்துட்டோம். சரியா, மீன்னா சராசரி, கூட்டு சராசரி பார்த்துட்டோம். மீடியன் இடைநிலை பார்த்துட்டோம். அடுத்தது வந்து மோடு பார்க்க போகிறோம். சரிங்களா, மோடு வந்து பார்த்திங்கன்னா முகடு. இது எல்லாமே வந்து தொகுக்கப்படாது அன்குரூப்டுக்கு டேட்டாஸுக்கு பார்க்குறோம். சரி, முகடுனா ஒன்றும் இல்லை, எந்த தனி மதிப்பு, சரிங்க, தனித்தொகுதியாக அமைந்துள்ள மதிப்புகளின் கணத்தில் எந்த ஒரு மதிப்பு வந்து அதிக எண்ணிக்கையில் இருக்கிறதோ அதுதான் தரப்பட்ட புள்ளிவருடைய முகடு. எந்த நம்பர் அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்குன்னு பார்க்கணுமா, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு பாருங்கள், 2, 4, 5, 2, 1, 2, 3, 4, 4, 6, 2 ஆகிய முகடு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எந்த நம்பர் அதிகமாக வந்திருக்கு பாருங்களேன். 2 வந்து எத்தனை முறை வந்திருக்கு பாரு, 1, 2, 3, 4 முறை வந்திருக்கு. அதே மாதிரி 4 என்ற 1, 2, 3 முறை வந்திருக்கு. 4 என்ற நம்பர் 3 டைம்ஸ் வந்திருக்கு, 3 முறை வந்திருக்கு. 2 என்ற நம்பர் 4 டைம்ஸ் வந்திருக்கு. எந்த நம்பர் அதிகமாக வந்துன்னா 2 என்ற நம்பர் தான் 4 முறை வந்திருக்குது இல்லையா. அப்போ முகடு வந்து 2, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா, அடுத்து பாருங்கள், 22, 25, 21, 22, 29, 25, 34, 37, 30, 22, 29, 25. சரிங்களா, இப்போ இதில் முகடு வந்து பார்த்திங்கன்னா 22 என்ற நம்பர் வந்து 3 முறை வந்திருக்கு. சரியா, 22 நம்பர் 3 முறை வந்திருக்கு. அதுக்கடுத்து 25. ஸோ 25 என்ற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 3 முறை வந்திருக்கு. சரிங்களா, இதில் 22 3 முறையும் 25 3 முறையும் வந்திருக்கிறதுனால ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா முகடு தான்.
22ம் முகடு தான், 25ம் முகடு தான். ரெண்டுமே 3 முறை வந்திருக்கு. எது அதிக முறை வந்திருக்குன்னு பார்க்கணும். கொடுத்துருக்கிற எண்களில் 22, 25 ரெண்டுமே ஈக்குவலாக 3 முறை வந்திருக்கிறதுல முகடு வந்து 2மே முகடு தான். அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது பை மாடல் சொல்லுவாங்க. அதாவது 2 முகடுகள் வருது. அடுத்து பாருங்கள், 15, 25, 35, 45, 55 ஆகியவற்றை முகடு காண்க. இதில் பாருங்களேன், எந்த நம்பருமே ஒரு முறைக்கு மேலே வரல. இங்கு ஒவ்வொரு எண்ணும் ஒரே முறை மட்டும்தான் வந்திருக்கு. எனவே தரப்பட்ட விவரங்களுக்கு முகடு வந்து கிடையாதுன்னு அர்த்தம். ஏதாவது ஒன்று அதிக முறை, ஒன்றாவது எக்ஸ்ட்ரா இருக்கணும், இருந்தால் தான் முகடு இருக்குதுன்னு அர்த்தம். எல்லாமே ஒரே முறை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து முகடே கிடையாது அப்படின்னு அர்த்தம். சரி, ரொம்ப முக்கியமானது இது. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம முகடில் ஒரு 3 கணக்கு பார்த்துருக்கோம், இடைநிலையில் ஒரு 2 கணக்கு பார்த்தோம், கூட்டு சராசரியில் ஒரு 3 கணக்கு பார்த்தோம். இதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துவக்கப்படாததில் உங்களுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை, நம்ம புள்ளி இல்லை. நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.